என்ன பார்த்துட்டு இருக்க? இதுக்குள்ள பார்த்தா கலர் கலரா தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரா தெரியும். இத பாரு. வா நம்ம உள்ள போலாம். வேணாம், அம்மா நம்மளை பார்த்துட்டாங்கன்னா 2 பேரையுமே அடிச்சிருவாங்க. ஒன்னும் ஆகாது. இங்க ஒன்னும் அம்மா இல்ல. வா போலாம். அண்ணா, இது எவ்வளோ பெரிய வீடு இல்ல? ஒருவேளை இது நம்ம வீடா இருந்திருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல? அண்ணா, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? அண்ணா, நான் எங்கேயும் வரல. குட்டி, அண்ணா அண்ணா நான் வரலண்ணா. அலிபாக். அலிபாக் பக்கத்துல இயற்கை வளம் நிறைஞ்ச அழகா தென்படுற இந்த இடத்துல எல்லா விசேஷங்களும் இருக்கு. பரபரப்பா ஈடுபட்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த இடம் நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கும். அடிக்கடி பல பேர் மும்பையில இருந்தும் பூனேவில இருந்தும் சுற்றுலாவுக்காக வராங்க. மும்பையில இருக்கிற மிக பிரபலமான பிசினஸ் குடும்பத்தோட சம்பந்தம் வச்சிருக்கிற ராஜ்நாத் சிங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அலிபாக் பக்கத்துல ஒரு அழகான காட்டேஜ வாங்கினார். அதுக்கப்புறம் ஒரு வீக்கெண்ட் அவர் அங்க விடுமுறையை கழிக்க போனார். வாங்க டாடி, நான் உள்ள போறேன். போங்க, போய் விளையாடுங்க. Finally, we are home. இது ஃபாரஸ்ட் சஃபாரி மாதிரி இருக்கு. இதையா ஹோம்ன்றீங்க? ஃபாரஸ்ட் சஃபாரியா? ஸ்வாசி, நீ என்ன சொல்ற?
யாரு லாக் பண்றது? அதை நான் எங்க வச்சேன்னு தெரியலையே. சுவாசி, நீ என்னோட யூஎஸ்பியை பாத்தியா? ராஜ், எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்னது இது? இந்த வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? என்னால பண்ண முடியாது. I can't do all this. கூடவே சர்வன்ட் கூட்டிட்டு வரலாம்னு ஏற்கனவே சொன்னேன்ல. Look at this place. ரிலாக்ஸ் சுவாசி. நீ இந்த இடத்தை நல்லா என்ஜாய் பண்ணுப்பா. See how beautiful it is. நான் ஈவினிங் மார்க்கெட்ல இருந்து ஏதாவது ஒரு சர்வன்ட்டை கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே? என்ன கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ இங்க ஒரு செக்யூரிட்டி கார்டும் போட்டாகணும். எனக்கு ஒன்னும் சரியா படல. ஓகே சரி, செக்யூரிட்டியும் வந்துருவாரு. ஆனா காட்டேஜ் வேலை எல்லாம் ஆரம்பிக்கட்டும் இரு. அது மட்டும் இல்ல, எல்லா ரூம்லயும் நான் சிசிடிவியை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அங்க பாரு, அங்க பாரு. சிசிடிவினால என்ன ஆக போகுது? எல்லா வகையான ஆபத்துல இருந்து வெளியே வர என்கிட்ட சொல்யூஷன்ஸ் இருக்கு. இங்க பாத்தியா? டான் டான். பிஸ்டல். இது இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல யாரும் நுழைய முடியாது. டிஷ்கியா. ஹே, என்னோட யூஎஸ்பியை தேடி கொடு. தேடி தரேன், இருங்க. த்ரிஷு, என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு சேடா இருக்கீங்க? அட, கேமரா உடைஞ்சு போச்சு, அதனால தானே. பரவாயில்ல விடு, ஈவினிங் புது கேமரா வாங்கிட்டா போச்சு. ப்ராமிஸ். டாடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னது? த்ரிஷுக்கு பயமா இருக்கா? த்ரிஷு எப்படி பயப்படுவா? த்ரிஷு தான் அப்பாவோட பிரேவ் கேர்ள் ஆச்சே. இல்ல, சரி சரி, டைகர் எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டு. செஞ்சு காட்டு, செஞ்சு காட்டு. த்ரிஷு பயப்படாத, ஓகே? என்ன சத்தம் அது? த்ரிஷா ரூம்ல இருந்தா வருது. த்ரிஷு, என்னாச்சுமா? என்னாச்சு? இல்ல இல்ல, அழுவாத,
நான் இருக்கேன்ல, நீங்க தான் அப்பாவோட பிரேவ் கேர்ள் ஆச்சே. இல்ல இல்ல, அழுவாத. ஒண்ணு இல்ல. ராஜ், அங்க பாருங்க, ஜன்னல் திறந்திருக்கு. ஒருவேளை காத்துல பெயிண்டிங்ஸ் கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் த்ரிஷு பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். இல்ல சுவாசி, வீட்ல யாரோ இருக்காங்க. என்ன? நீ ஒரு வேலை பண்ணு, த்ரிஷுவை கூட்டிட்டு நீ மேல போ, நான் உடனே வரேன். வா. த்ரிஷு, நீ அம்மா கூட மேல போமா, அப்பா வந்துருவேன். ஓகே, கோ டு மாம். வாமா, மம்மி கிட்ட வா. மம்மி ரூமுக்கு போலாம். ஓகே. வாட் an idiot I am. நேத்து ராத்திரி இதெல்லாம் ஆன் பண்ணியிருந்தா நேத்து நைட் நடந்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குமே. இங்க பாருடா கண்ணா, will you be a sport? வெளியில போய் கொஞ்சம் விளையாடுறியா? நான் ஒன்னும் விளையாடல. எனக்கு இங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அம்மா, அந்த அங்கிள் இருக்காங்கல்ல, அதாம்மா நேத்து என் கூட வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தார்ல, அவங்க ஒரு முறை என்ன கூப்பிட்டாங்க. ஆனா நான் போல. உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. மம்மா, ஐ டோன்ட் லைக் தட் அங்கிள். என்ன இஷ்யூ? எந்த அங்கிள்? நீ யார பத்தி பேசுற? அதாம்மா, அந்த அங்கிள் தான் நேத்து என் கூட வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தாரே. இங்க பாரு, அம்மா ஆல்ரெடி உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? lying is a bad habit. ஏன்னா பொய் சொல்றவங்களோட மூக்கு ரொம்ப பெருசாயிடும். நான் உண்மையே தான் சொல்றேம்மா. சரிம்மா, நேத்து நீ வீடியோ கேம் ஆடும்போது அம்மா கூட தானே இருந்த. அம்மா எந்த அங்கிளையும் பார்க்கலையே. நீ யார பத்தி சொல்ற? ஃபைன், நான் சொல்ற எதையுமே நீங்க நம்பாதீங்க. இனிமே நான் எதையுமே சொல்ல போறது இல்ல. அட ட்ரிஷு கண்ணா, இங்க பாரு. கேட்டிங்களா? ட்ரிஷு சொல்ற இந்த பொய்யான கதைகளை நான் நம்பலனா இப்படிதான் கோவத்துல எந்திரிச்சு போயிடுறா. ஐயோ, இட்ஸ் ஓகே சுவாசி. குழந்தைங்களை இந்த மாதிரி ஏஜ்ல இந்த மாதிரி கதைகள் தான் சொல்லுவாங்க. அண்ட் இட்ஸ் a new place for her. So அவ அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும்ல. Give her some time. ரைட். ஆனா அவ இன்னைக்கு கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கா. எனிவேஸ், யூ கேரி ஆன். நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். சுவாசி, a cup. நானே போய் எடுத்துக்கிறேன். What the hell you...
இஸ் ராங் வித் யூ? நீங்க என்ன பண்றீங்க? சுவாசி நீங்க வாட் இஸ் திஸ்? சுவாசி நீ த்ரிஷுவை கூட்டிட்டு மேல போ, நான் வந்துடுறேன். ஆனா என்ன ராஜ் நீங்க? நௌசி, நீ த்ரிஷுவை கூட்டிட்டு மேல போ, நான் உனக்கு எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன். இது பாரு கண்ணா, நேத்து ராத்திரி உன் ரூம்ல யாராச்சும் இருந்தாங்களா? நோ அம்மா. சுவாசி, த்ரிஷு தூங்கிட்டு இருந்தா. அவகிட்ட இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுறாத, அவ பயந்துட போறா. நீ என் கூட வா, நான் உன்கிட்ட ஒன்று காட்டுறேன். கம். நான் சொன்னதை நீ நம்பலல்ல? வா, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். பாரு பாரு. என்னது ராஜ், இதுல ஒண்ணுமே இல்லையே. நீங்களே பாருங்க. என்னது இது? நான் தான். என்னாச்சு? என்ன இருந்தது? சுவாசி, யூ ப்ளீஸ் பி வித் த்ரிஷா, ஓகே? நான் செக்யூரிட்டி கார்டை ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன், ஓகே? அப்புறம் பிஸ்டல் நான் இங்கே வச்சுட்டு போகிறேன். ப்ளீஸ் பி சேஃப், ப்ளீஸ். ஹலோ, இங்க பாருங்க, இங்க யாராவது வாட்ச்மேன் கிடைப்பாங்களா? எந்த வீட்டுக்கு சார்? அதான் வெள்ளை காட்டேஜ் இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு தான் செக்யூரிட்டி வேணும். அங்கதான். ஓ, அந்த வெள்ளை காட்டேஜியா சொல்றீங்க? ஆமாமா, அதான். இல்ல சார், மன்னிச்சிடுங்க. என்ன? இங்க பாருங்க, அந்த வெள்ளை காட்டேஜ்க்கு யாராவது வாட்ச்மேன் கிடைப்பாங்களா? இல்ல சார், கிடைக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, அங்க இருக்கிற காட்டேஜ், வெள்ளை காட்டேஜ் ஹைவே பக்கத்துல இருக்கே, அங்க வாட்ச்மேன் கிடைப்பாங்களா? இல்ல சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. ரொம்ப அவசரம்பா. எனக்கு தெரிஞ்சு இங்க யாரும் இல்ல சார். ஐயா, ஐயா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். சொல்லுங்க. உங்களை பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி தெரியுது. அந்த பங்களாவில் குடியிருக்க வந்திருக்கீங்க? ஆமா. ஐயா, நீங்க இங்கிருந்து போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. என்னது? நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, எங்க தாத்தா ஒரு கதை சொல்லுவாரு. அவருடைய ஒரு நண்பர் ஏதோ ஒரு சவாலுக்காக அந்த காட்டேஜுக்குள்ள போயிட்டாரு. இது வரைக்கும் அவர் திரும்பவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே போயிருக்காங்க, யாரும் திரும்ப வந்ததில்லை. இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேச என்கிட்ட நேரம் இல்ல, புரியுதா? ஐயா, நாங்கெல்லாம் இங்க இருக்கவங்க. இந்த காட்டேஜில் தான் இன்னொரு உலகத்திற்கு போற வழி இருக்குன்னு சொல்றாங்க. நாங்கெல்லாம் இங்க இருக்கவங்க. இந்த காட்டேஜில் தான் இன்னொரு உலகத்திற்கு போற வழி இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்ன கேட்டா நீங்க காலம் கடத்தாம இங்கிருந்து போயிறது தான் நல்லது. இந்த காட்டேஜில் தான் இன்னொரு உலகத்திற்கு போகிற வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் நீங்கள் காலம் கடத்தாமல் இங்கிருந்து போயிறது தான் நல்லது. அந்த ஆள் என்னென்னமோ வாய்க்கு வந்தபடியே வளர்றான். அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா என்ன? சுவாசி, த்ரிஷா, என்னது? ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? சுவாசி, த்ரிஷா, ரெண்டு பேரும் எங்க போனாங்க? சுவாசி, சுவாசி,
த்ரிஷா சுவாசி ராஜ் சுவாசி எங்க போயிட்ட? த்ரிஷா எங்க? த்ரிஷா எங்க தேடியும் கிடைக்கல. த்ரிஷா கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? சுவாசி நீ எதுக்காக அவளை தனியா விட்ட? நான் எங்கேயும் அவளை தனியா விடல. நான் பாத்ரூம்க்கு போயிட்டு வந்து வெளியில வந்து பார்த்தா அவளை காணோம். நீ அவளை வெளிய போய் பாத்தியா? நான் த்ரிஷா த்ரிஷா த்ரிஷு த்ரிஷு எங்க இருக்க? த்ரிஷு த்ரிஷா 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 த்ரிஷு த்ரிஷா த்ரிஷு சுவாசி சுவாசி நீ நீ த்ரிஷாவை எதுவும் திட்டல? இல்ல ராஜ், நான் அவளை எதுவுமே சொல்லல. she was perfectly fine. நீ போலீஸ்க்கு கால் பண்ணு. நான் த்ரிஷாவோட போட்டோகிராஃப்ஸ் கொண்டு வரேன். போலீஸ்க்கு கால் பண்ணு சீக்கிரம். த்ரிஷா த்ரிஷா த்ரிஷு த்ரிஷா உனக்கு என்னாச்சு? த்ரிஷா என்னாச்சு உனக்கு? சுவாசி த்ரிஷா என்னாச்சுமா? சுவாசி த்ரிஷு த்ரிஷு கண்ணை திறந்து பாரு. த்ரிஷு என்னாச்சுமா? த்ரிஷு என்னாச்சு? இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எதுவும் பேச மாட்டா. What is wrong? My God! ஹாஸ்பிடல் த்ரிஷு ஹாஸ்பிடல் கூட்டி போலாம் வா. சார், த்ரிஷா கோமா ஸ்டேஜில் இருக்கா. என்னது? இப்போ அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பல்ஸ் ரேட் ரொம்ப டவுனா இருக்கு. ஆனா எந்த ஒரு இன்டர்னல் இன்ஜுரியும் இல்ல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் என்னோட முழு முயற்சியும் எடுக்கிறேன். எப்படி கோமாவுக்கு போனான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ராஜ், நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேனே, அந்த இடம் சேஃப் இல்ல. இப்ப பாத்தீங்கல்ல, ஆனா நான் சொன்னதை நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்க. இப்ப பாருங்க என்னாச்சு. த்ரிஷுக்கு மட்டும் எதிராக ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னால உங்களை மன்னிக்கவே முடியாது. I'm telling you. சுவாசி சுவாசி ப்ளீஸ் லிசன் டு மீ. த்ரிஷாக்கு ஒன்னும் ஆகாது, ட்ரஸ்ட் மீ. நீ நீ கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். அமைதியா இருமா. நான் காட்டேஜுக்கு போய் கொஞ்சம் கேஷும் த்ரிஷுவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் கொண்டு வந்துடுறேன். Trisha? Trisha? This is impossible. இது எப்படி நடக்கும்? Trisha?
த்ரிஷா எப்படி இது? த்ரிஷா த்ரிஷு த்ரிஷா என் பொண்ணை விட்டுடு. என்ன விட்டுட்டு நீ எங்க கூட்டிட்டு போற? என்ன போக விடு. த்ரிஷு My God! டாக்டர் சார், டாக்டர் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. என்ன விடு, leave me. என்ன விடு, leave me. த்ரிஷா என்ன விடு. த்ரிஷா த்ரிஷா சிஸ்டர், பிபியை செக் பண்ணுங்க சீக்கிரம். த்ரிஷு 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 ஹலோ ராஜ், எங்க இருக்கீங்க? இன்னும் ஏன் நீங்க ஹாஸ்பிடல் வரல? சுவாசி லிசன் டு மீ. ஐ நோ நம்ம த்ரிஷுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியும் சுவாசி. வேற உலகத்தை சார்ந்தவங்க நம்மளோட த்ரிஷுவை அவங்க கூட கொண்டு போறோம்னு முயற்சி பண்ணாங்க சுவாசி. என் கண்ணால பார்த்த சுவாசி. நம்ம வீடு ஒரு ஹாண்டட் வீடு. நம்ம வீட்ல வார்டெக்ஸ் இருக்கு. வார்டெக்ஸ் நுழைவாயில். ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு போறதுக்கான நுழைவாயில். என்னது? நீங்க என்ன உளறீங்க? உண்மையை சொல்ற சுவாசி. நம்ம த்ரிஷா அந்த வழியில மாட்டிட்டு இருக்கா சுவாசி. நான் திரும்பி அவளை கூட்டிட்டு வரணும் சுவாசி. I have to save her. என்ன ராஜ், என்ன சொல்றீங்க? த்ரிஷா இங்க ஏன் முன்னாடி தான் இருக்கா. நீங்க முதல்ல ஹாஸ்பிடல் வாங்க. ஓகே, உனக்கு புரிய வைக்க என்கிட்ட டைம் இல்ல சுவாசி. த்ரிஷு டாடி கிட்ட வந்துரு. த்ரிஷு உனக்கு என்னோட குரல் கேக்குது இல்லம்மா? த்ரிஷு டாடி உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காருமா.
த்ரிஷு 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 அம்மா த்ரிஷு அம்மா ஆமா த்ரிஷு ஆமா அப்பா உன்னை அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேம்மா அம்மா த்ரிஷு ஹே அவளை விடு என் பொண்ணை விடு த்ரிஷு த்ரிஷு அவளை விடு விடு அவளை என் பொண்ணை விடு என் பொண்ணை விடு த்ரிஷு என்னது என் பொண்ணை இப்படி காப்பாத்து I love you, Trishu. I'm sorry, Swasi. ஆனா நம்மளோட பொண்ணை நான் காப்பாத்த நான் இதை செஞ்சே ஆகணும். செஞ்சுதான். அவர் பொண்ணை காப்பாத்த ராஜ் கிட்ட இந்த ஒரு வழிதான் இருந்தது. அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்தா.
அந்த ஆத்மாக்கள் மத்தியில துடிச்சிட்டு இருந்தா. அவளை காப்பாத்துறதுக்காக இவர் அந்த உலகத்துக்கு போக வேண்டியது இருந்தது. என்ன விடு, என்ன விடு, leave me. என்ன விடு, என்ன விடு. த்ரிஷு, த்ரிஷு, த்ரிஷா, உனக்கு ஒன்னும் ஆகல இல்லமா? ஒன்னும் ஆகல? இல்ல, அழக்கூடாது. அப்பா வந்துட்டல்ல, அப்பா வந்துட்டேன். அப்பா உனக்கு கூட்டிட்டு போயிடுவேன். என் பொண்ணை தொடாது. த்ரிஷு, are you okay, த்ரிஷு? Yes, Daddy, I am okay. I love you, Daddy. I love you too. Daddy. ட்ரிஷு, ட்ரிஷு நீ டாடி நான் சொன்ன. ட்ரிஷு, ட்ரிஷு நீ டாடி நான் சொன்ன. ட்ரிஷு ப்ளீஸ், ட்ரிஷு நீ இன்னொரு முறை டாடின்னு சொல்றியா? ஓ மை காட், நான் என்ன பண்றது? ராஜுக்கு போனே போக மாட்டேங்குது. இங்க என்ன நடக்குது? டாடி, அவங்க நம்மள போக விட மாட்டாங்க, கொன்னுடுவாங்க. டாடி, எனக்கு உடனே மம்மி கிட்ட போகணும். த்ரிஷு, டாடி உன்னை மம்மி கிட்ட கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். ஐ ப்ராமிஸ். ஆனா நீங்களும் அப்பா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ஐ ப்ராமிஸ் டாடி. த்ரிஷு, த்ரிஷு, நம்ம இப்போ ஒரு கேம் விளையாடலாம். இந்த இந்த கெட்டாளுங்க இருக்காங்களா, இவங்க எல்லாரும் ஒரு டீம். அப்புறம் நீங்களும் அப்பாவும் ஒரு டீம். நம்ம இவங்களை ஜெயிக்கணும்னா நீங்க நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏன்னா அங்கதான் அம்மா இருக்காங்க. நீங்க அம்மாவை கட்டி பிடிக்கணும். இவங்க எல்லாரும் நம்மள பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அம்மாவை வேகமா போய் ஹக் பண்ணீங்கன்னா நம்ம ஜெயிச்சிடுவோம். ரியல்லி டாடி? ரியலி கண்ணா, ரியலி. த்ரிஷு, இப்ப அப்பா வெளியே போய் அந்த கெட்டவங்கள தடுக்க போறேன். நீங்க இங்கேயே அமைதியா தனியா உட்காந்துக்கிட்டு மனசுல ஓம் ஓம் சொல்லிக்கிட்டாரு. ஓகே, நீங்க அதோட மனசுல அம்மாவை போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன்னு வச்சுக்கோ. அங்க போய் மம்மிய டைட்டா ஹக் பண்ணு. ஓகே, நம்ம ஜெயிக்கணும் இல்லம்மா? எஸ் டாடி. சரி, கண்ணை மூடிக்கிட்டு மனசுல ஓம் ஓம் சொல்லுங்க. ஓம் 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 ஓம். சுவாசி, ப்ளீஸ் நீ அழாத. ஐம் so sorry. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் உன் பேச்சை கேட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கேன் சுவாசி.
ராஜ் தான் த்ரிஷாவை காப்பாத்தினாருங்கிறது சுவாசிக்கு தெரியும். ஆனா ராஜுக்கு அங்க என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சுவாசி ஒரு பேரனாமல் எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணாங்க. அவங்களோட உதவியால தான் இந்த உண்மை எனக்கு வெளியே வந்தது. அதாவது இன்னைக்கும் ராஜ் அந்த காட்டேஜில் ட்ராப் பண்ணியிருக்கார். இன்வெஸ்டிகேஷனுக்காக பொருத்தப்பட்ட அந்த கேமராவில் ராஜோட படங்கள் பதிவாயிருக்கு. அதுதான் ராஜோட உண்மையான தியாகங்களின் ஆதாரங்கள். கடைசியா சுவாசிக்கிட்ட மிஞ்சி இருக்கிற ராஜோட அடையாளம் த்ரிஷாவோட முகம்தான். வோர்டெக்ஸ், அதாவது ஒரு வாயில், நம்மளோட உலகத்துல அது இன்னும் புரியாத ஒரு புதிர் மாதிரி தான் இருக்கு. உண்மையான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் அதுக்கு விடை கிடைக்கல. இந்த வழி எப்படி ஒரு உலகத்தை இன்னொரு உலகத்தோட இணைக்குது? சயின்ஸ் கிட்ட எல்லா விஷயத்துக்கும் விடை இருக்காது. இந்த வோர்டெக்ஸ், அதாவது வாயில், இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. இன் ஷார்ட், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்.